மா, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்ன பாக்குறதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கே நிறைய வேலை இருக்கு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க என்ன பாத்துக்கிறதுக்கு. இதே மாதிரி தானே நிறைய அம்மாக்கள் சின்ன வயசுல மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்ன மாதிரி பெரிய வயசு ஆனதுக்கு அப்புறமும் உங்க குழந்தைங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பாத்துக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அம்மாஸ் ஆர் வெரி கிரேட். அம்மா கிரேட் தான் பாப்பா, இல்லைன்னுலாம் சொல்றதுக்கு இல்ல. அப்பா அவங்க அதாவது கண்ணுக்கு தெரியுது அம்மா அவங்க விட்டு கொடுக்கறதெல்லாம். அப்பா அவங்க விட்டு கொடுக்கறதோ, அப்பா அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறதோ வெளியில தெரிய மாட்டேங்குது. எப்படி மரம் வளரும் போது அது செடி காய் காய்க்கிறது, பூ பூக்கிறது அதெல்லாம் தெரியுது. ஆனா அதெல்லாம் நல்லா இருக்கணும்னா மண்ணுக்குள்ள போற வேர் தானே அதுக்கு ஆதாரமா இருக்கு. அது மாதிரிதான் இப்ப நான் இங்க வந்து இருக்கிறேன் அப்படின்னா, அப்பா இந்த வயசுலயும் நீ போய் பிள்ளைங்களை பாரு, பிள்ளைய பாத்துக்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. சின்ன வயசுல குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, பிள்ளைங்க படிப்புக்காக அது இது எல்லாம், அதுலயும் பொம்பளை பிள்ளைங்களை பெத்த அப்பா இருக்கிறாங்களே, டிரைவர் வேலை பார்க்காத அப்பாவே இல்லை. பிள்ளைங்களை எங்கனாலும் கொண்டு போய் விடுறது, கூட்டு வர்றது, எந்நேரமா இருந்தாலும் எந்திரிச்சு தயாரா போயிடுவாங்க. அவ்வளவுக்கும் மேல இந்த வயசுல அனுப்புறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா சாப்பாடு ஒரு பிரச்சனை, முதுமை ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் பேச்சு துணைக்கு இருக்க மாட்டாங்க. வயசானவங்க வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்கள்ட்ட பேசுறது, தனியா இருக்கிறவங்கள்ட்ட யாரு பேசுவாங்க? இவ்வளவுக்கும் மத்தியில தான் பிள்ளைங்க மேல உள்ள ஒரு பற்று. அதனால தன்னோட இதை பெருசுபடுத்திக்காம பிள்ளைகளுக்காக அனுப்புறாங்க. அம்மாவங்களோட இது ஒரு முக்கியமான பங்கு குழந்தை வளர்ப்புல, பிள்ளைங்களோட வளர்ச்சியில எல்லானாலும் அப்பாவோட பங்கு எல்லாத்துக்கும் மேலானதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேலை செஞ்ச இடத்துல இருந்தபோது 2 பிள்ளைங்களோட அப்பா, அதுலயும் ஒருத்தரோட அப்பானா முழுக்க முழுக்க தன்னோட பேத்தி வந்து பிறந்து ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் கூட இருந்தே பாத்துக்கிட்டாரு. நீ உண்மையிலுமே நன்றி சொல்லணும்னா அப்பாவுக்கு தான் சொல்லணும். அதுல நீங்க சொல்லலனாலும் எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ரொம்ப உழைச்சிருக்காரு நம்மளுக்காக, இப்ப எல்லாருக்காகவும் உழைச்சிட்டு இருக்காரு. இது எல்லா அப்பாக்களுக்குமே பொருந்தும். ஒரு சிலர் விதிவிலக்கா மாற்றி இருக்கான். குடிகார அப்பா கூட தன்னோட பொண்ணுக்கு அப்படின்னு வரும்போது அவங்களோட மனநிலையோ அவங்களோட செயல்பாடோ கூட மாற்றம் அடைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா அப்பாக்களோட உழைப்ப குறைச்சே இது பண்றது இல்ல. நான் முத்துமார் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறார்ல, அது வந்து உண்மைதான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, அது உண்மைதான். தெய்வமே வந்து தோத்து போகும் தந்தை, தாயோட தாலாட்டு கூட தந்தையோட அன்புக்கு பின்னாடிதான் அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான். வெளியில தெரியறது இல்ல. அப்பா வந்து கரெக்டா இருக்கணும்னு கோவப்படுறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அது பிள்ளைங்களுக்கு அவங்களோட அப்பாங்களோட அன்பை புரிஞ்சுக்க முடியாத ஒரு திரையா அமைஞ்சிருது. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. சாரிப்பா, யூ ஆர் ஆல்சோ வெரி கிரேட்.